பாராளுமன்றத்துக்கு வந்த நிசாம் காரியப்பனுடைய உரை என்பது வித்தியாசமாகவே இருப்பதாக பலரும் சொல்லி வருகின்றனர். ஆரம்பத்திலே டீ குடிப்பதற்கு செல்வதற்கான நேரம் என்பது அதிகமாக இருக்கிறது. எனவே டீயை வெளியிலே பக்கத்திலே வைத்தால் அந்த நேரத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். அதன் பிறகு பேப்பரிலே பிரிண்ட் எடுக்காமல் இதனை டிஜிட்டல் என்கின்ற கோரிக்கையும் விடுத்தார். அதே போன்று அங்கு இருக்கின்ற லேப்டாப்கள் கூட ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்கின்ற விமர்சனங்களை எல்லாம் பார்லிமெண்டத்தில் இருக்கின்ற நிர்வாக பிரச்சனைகளை எல்லாம் பேசி ஒரு வித்தியாசமாக அந்த உரையை நிகழ்த்திய ஒருவர் என்று நிசாம் காரியப்பரை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பிறகு இவருடைய உரைகள் ஒரு கவனிக்கத்தக்க உரைகளாக பார்லிமெண்டத்துக்குள்ளே மாறி வந்திருக்கிறது. அதன் பிறகு இவர் ஈஸ்டர் தாக்குதலினுடைய பிக் பாஸ் யார் அந்த பிக் பாஸ் என்கின்ற விடயங்களை எல்லாம் பார்லிமெண்டத்திலே அண்மையிலே பேசியிருந்தார். இவ்வாறு ஒரு முக்கியமாக ஒரு கவனத்தை திருப்பக்கூடிய அவர் பக்கம் கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு நபராக நிசாம் காரியப்பர் இருந்து வருகிறார். இந்த நிசாம் காரியப்பருக்கு நேற்று அவருக்கு பார்லிமெண்டத்திலே 7 நிமிடங்கள் உரைக்காக வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவருக்கே தெரியாமல் அந்த நிமிடங்கள் 4 நிமிடங்களாக குறைக்கப்பட்டு கடைசியில் 3 நிமிடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக கோபத்திலே என்னால் இந்த 3 நிமிடத்தை பேச முடியாது, எனக்கு 7 நிமிடம் தந்தது, என்னிடம் கேட்காமல் யார் என்னுடைய நேரத்தை குறைத்தார்கள் என்ற ரீதியிலே இவர் கோபத்திலே என்னால் பேச முடியாது என்று சொல்லியிருந்தார். அதன் பிறகு அவர் 3 நிமிடத்திலே அவருடைய பேச்சை அவர் முடித்து கொண்டார். இதன் பிறகு நிசாம் காரியப்பர் சஜித் பிரேமதாசவிடம் சென்று இந்த பிரச்சனை குறித்து பேசியதாக தெரிகிறது. இவர்கள் 2 பேரும் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இது தொடர்பாக நிசாம் காரியப்பர் சஜித் பிரேமதாசாவோடு பேசியதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு கதையும் இதற்குள் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் சஜித் பிரேமதாசவுக்கு ஏதாவது சிக்கல் வருகின்ற போது அவர் முதலிலே அழைப்பை ஏற்படுத்துவது நிசாம் காரியப்பருக்கு தான் என்கின்ற கதையும் இன்னும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. நிசாம் காரியப்பனுடைய கதை இப்படி இருக்கின்ற போது அண்மையிலே உயிரிழந்த ஒரு பழமையான ஒரு அரசியல்வாதி தான் பி டயாரட்ன. இவருடைய இறுதிச் சடங்குக்கு பல அரசியல்வாதிகள் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இதற்கு மஹிந்த ராஜபக்ஷவும் சென்றிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ அவரது வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் அவர் அந்த வீட்டில் இருக்கின்ற போதே சஜித் பிரேமதாசவும் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். அதன் பிறகு சஜித் பிரேமதாச தன்னுடைய அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் பேசிக்கொண்டார்களாம். இந்த இடத்திலே மனோ கணேசன், திகாம்பரம் மற்றும் சுஜீவ சேனசிங் ஆகியோரும் இருந்திருக்கிறார்களாம். அப்போது சஜித் பிரேமதாச மஹிந்த ராஜபக்சவிடம் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் உடல்நலம் இப்போது நன்றாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்று சொல்ல, அதற்கு மஹிந்த ராஜபக்ச ஆமாம், இப்போது இந்த நாட்களில் நலமாக இருக்கிறேன், ஒரு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் என்று மஹிந்த ராஜபக்ச கூறினாராம். அதன் பிறகு அந்த இடத்திலே அரசியல் கலந்துரையாடல் பேசப்பட்டிருக்கிறதாம். அப்போது அங்கு வந்த சுஜீவ சேனசிங்க மஹிந்த ராஜபக்சவிடம் நாமலுக்கு என்ன நடந்தது, திடீரென்றது போல் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதே என்று கேட்க, அதற்கு மஹிந்த ராஜபக்ச அந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே தவறாமல் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார். அன்று மாலைத்தீவிலேயே அவருடைய நண்பர் ஒருவருடைய திருமண வைபவத்துக்கு போக வேண்டியிருந்தது. அதற்காக அவர் சென்றிருந்தார். ஆனால் அவருக்கு எப்பொழுதும் பழக்கம் இருக்கிறது, அந்த வழக்கு தேதியை டைரியில் எழுதி வைத்துக் கொள்வார். ஆனால் அவர் அந்த தின வழக்கை அடுத்த மாதம்தான் இருக்கிறது என்று எண்ணி அவர் தன்னுடைய டைரியிலே அந்த திகதியை மாற்றி எழுதிவிட்டார். இதன் காரணமாகத்தான் அவருக்கு அந்த நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாமல் போனது. இல்லாவிட்டால் நாமல் ராஜபக்ச ஒருபோதும் அந்த வழக்கை தவறவிட்டதில்லை. அப்படி தவறியது என்பது அவருக்கும் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்ல, சுஜீவ சேனசிங்க நாமலுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல, அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு அந்த செய்தி என்பது மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்ல, அதற்கு மஹிந்த ராஜபக்ச ஆமாம், அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு வேறு எதுவும் இல்லையே, இதை வைத்துத்தானே அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பல வாக்குறுதலை கொடுத்து இவர்கள் வந்தாலும் இன்னும் எதையுமே நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று மஹிந்த ராஜபக்ஷ அந்த இடத்திலே சொல்ல, அப்படி அந்த கலந்துரையாடல் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையிலே இப்போது மொட்டு கட்சியிலிருந்து கடந்த பார்லிமெண்ட் தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பதற்கான வேலைகள் என்பது இன்னும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது நாமல் ராஜபக்ஷ கூட கிராமமாக சென்று தன்னுடைய பிரச்சாரங்களை இப்போது மேற்கொண்டு வருகிறார். நாமல் ராஜபக்ச கிராமமாக சென்று தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதில் மிகவும் அதிருப்தியிலும் கவலையிலும் எரிச்சலிலும் இருக்கின்ற ஒரே ஆள் தானாம் சஜித் பிரேமதாச. நாமல் இவ்வாறு செல்வது என்பது சஜித் பிரேமதாசவுக்கு பெரும் தலையீடியாக இப்போது மாறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இப்போது சிறிய சிறிய குழுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களிலேயும் சஜித் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர்
ஊடகங்களுக்கு வாய்ஸ் கட் கொடுப்பதிலும் அதே போன்று இந்த கலந்துரையாடல் என்பது ஊடகங்களுக்கு போயிருக்கிறதா என்று அவருடைய ஊடக டீமிடம் அழைப்பை ஏற்படுத்தி கேட்பதுமாக கடும் பிஸியாக இப்போது இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சஜித் பிரேமதாச இந்த வாய்ஸ் கட் அரசியலை செய்து கொண்டிருப்பதாகவும் பலரும் விமர்சித்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டிலே 2 பேர் குழப்பத்தையும் பொய்யையும் கூறுபவராக இருக்கிறார். அதில் ஒருவர் தான் உதய கம்மம்பில, மற்றவர் விமல் வீரவன்ச. இந்த 2 பேரில் ஒருவரான உதய கம்மம்பில கூட அண்மையிலே சஜித் பிரேமதாசவை சந்தித்து பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.